இந்த அறக்கட்டளையின் நோக்கம் மரம் வளர்ப்பது மற்றும் வாழ்க்கையில் நலிந்த மக்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குவது, மருத்துவ காப்பீடு வழங்குவது மற்றும் பல நன்னறிவு உதவி செய்வது மற்றும் பல அரிய வகையான செயல்களும் இந்த அறக்கட்டளையின் மூலமாக செய்வது என்று ஏகமனதாக தீர்மானித்து கடந்த ஒரு வருட காலமாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இதனுடைய விளக்கத்தை KSG கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதல்வராக உள்ளேன். டாக்டர் APJ அப்துல் கலாம் அறக்கட்டளையில் நெடுங்காலமாக பயணித்துக் கொண்டுள்ளேன். டாக்டர் APJ அப்துல் கலாம் அறக்கட்டளையானது 10 வருடங்களுக்கு முன்பாக ஒரு மரம் நடும் ஒரு சிறு துளியாக ஆரம்பிக்கப்பட்டது. விதைகளை வீசி எறிந்து மரங்களை நாங்கள் நட்டி கொண்டிருந்தோம். அவ்வாறு நட்டுவதற்கு ரயில்வே நிர்வாகம் எங்களுடன் இணைந்து ஒரு சிறிய வனம் போன்ற ஒரு அமைப்பை ஆரம்பித்தோம். இவ்வாறாக நாளொரு மேனி பொழுதொரும் வண்ணமாக வளர்ந்த எங்களுடைய அறக்கட்டளையானது டாக்டர் APJ அப்துல் கலாம் ட்ரஸ்ட் என அங்கீகரிக்கப்பட்டு மேலும் பல சமூகம் சார்ந்த நிகழ்வுகளை முன்னெடுத்திருந்தோம். அவ்வாறு முன்னெடுத்திருந்ததில் ஒவ்வொரு அமாவாசை என்றும் எங்கள் அறக்கட்டளையின் மூலமாக 500 பேருக்கு அன்னதானம் அளித்துக் கொண்டிருக்கிறோம். மிகச்சிறந்த உணவுகளை. இதில் எங்கள் களப்பணியாளர்கள் அனைவரும் இணைந்துள்ளனர். மேலும் கல்வியில் பின்தங்கிய கல்வி உதவித்தொகை ஒரு நிமிஷம். மேலும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை என்றும் முதியோர் அரவணைக்கும் அன்பு இல்லம் எனப்படும் முதியோர் இல்லத்தில் இரவு உணவாக நாங்கள் தொடர்ந்து அளித்துக் கொண்டே வருகின்றோம். இந்த நிகழ்வுகளை முன்னெடுத்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இதே போன்ற பல நிகழ்வுகளை நாங்கள் எடுத்து செய்து கொண்டிருக்கும் பொழுது ஏழை மக்களின் வீட்டில் ஏதேனும் ஒரு துக்க காரியங்கள் நடந்தால் அதற்கு உண்டான கிரிமேஷன் எனப்படும் அந்த ஈமக்கிரியைக்கு உண்டான அனைத்து உதவிகளையும் அறக்கட்டளையின் மூலமாக செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். இவ்வாறு ஒவ்வொரு நிகழ்வாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது கல்வி மற்றும் மருத்துவத்தில் நாங்கள் மீண்டும் நுழைவதற்கு மிகுந்த ஆவலுடன் இருந்திருந்தோம். அதனால் கல்வி படித்து கொண்டு முன்னேறி கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு உதவித்தொகை இல்லாத பொழுது அவர்களுடைய பினான்சியல் சர்க்கம்ஸ்டன்ஸை பேஸ் செய்து நாங்கள் உதவித்தொகையை அளித்து கொண்டு வருகின்றோம். அவ்வாறாக ஒவ்வொரு மாணவர்களுக்கும் தாலா ரூபாய் 5000 அறக்கட்டளை மூலமாக அளிக்கப்படுகிறது. மேலும் கல்விக்கு தேவையான அத்தனை வழிகாட்டுகளையும் எங்கள் அறக்கட்டளையில் இருக்கும் கல்வி சார்ந்த ஆராய்ச்சியாளர்கள் அதற்கு உண்டான வழிகாட்டல் அனைத்தையும் தருகின்றனர். மேலும் மருத்துவத்திற்கு சிரமப்படும் மக்களுக்கு தேவையான உதவித்தொகைகளையும் அவர்களுக்கு வேண்டிய மற்ற உதவிகளையும் நாங்கள் நெடுங்காலமாக செய்து கொண்டிருக்கின்றோம். எங்கள் அறக்கட்டளையின் தலைவராக ஐயா வெங்குடுபதி ஐயா, துரைசாமி ஐயா, மேலும் செயலாளராக திரு விஜயன் அவர்கள் இந்த ஆளுமைகளுடன் இணைந்து எங்கள் டாக்டர் APJ அப்துல் கலாம் அறக்கட்டளை நிறுவனம் மென்மேலும் சமூகம் சார்ந்த நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறது என்று கூறுவதில் பெருமைக்கு உட்பட்டுக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்வுகளில் பல்வேறு ஆளுமைகள் வருகின்றனர். இந்த நிகழ்வில் நாங்கள் சொல்லப்பட்ட உதவித்தொகைகள் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்காக ரூபாய் 5000 உதவித்தொகையை வழங்க இருக்கின்றோம். அதே போல் மருத்துவ உதவியும் 10,000 ரூபாய் இங்கே தேவையானவர்களுக்கு தர இருக்கின்றோம். அந்த நிகழ்வுதான் இது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். APJ அப்துல் கலாம் பொதுநல அறக்கட்டளையின் செயலாளர். இந்த அறக்கட்டளையானது திரு சாமிநாதன் ஐயா அவர்களாலும் டாக்டர் நாராயணசாமி அவர்களாலும் திரு பழனிசாமி போன்ற வயதில் மூர்த்த பெரியோர்களால் மரம் வளர்க்கும் இயக்கமாக ஆரம்பிக்கப்பட்டது. அவர்களுடன் இணைந்து நாங்கள் சிறு சிறு வேலைகளாக செய்து பின்பு
மியாவாக்கி முறையில் ரயில்வே நிர்வாகத்துடன் இணைந்து எண்ணிலடங்கா மரங்களை நட்டி பராமரித்தும் வருகிறோம், வேலியிட்டு பராமரித்து வருகிறோம். அதற்கு பீளமேடு ரயில் நிலைய அதிகாரிகளும் பீளமேடு ரயில் நிலைய வாக்கிங் அசோசியேஷனும் மிகப்பெரிய அளவில் உதவி புரிந்தனர். இந்த காலகட்டத்தில் அடுத்த கட்டமாக என்ன செய்வது என்பது திரு மதனகோபால், திரு சாமிநாதன் அவர்கள் இருவரது விடாமுயற்சியின் காரணமாக இந்த அறக்கட்டளையானது துவங்கப்பட்டது. ஒரு வருட காலத்திற்கு முன்பு துவங்கப்பட்டது. 10 மாத காலமாக மாதந்தோறும் 500 பேர்த்திற்கு அன்னதானமும், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அரவணைக்கும் அன்பு இல்லத்திற்கு முதியோர் இல்லம் அவர்களுக்கு சுமார் 30 பேருக்கு வாரத்தில் ஒரு முறை டிஃபன் கொடுத்துட்ருக்குறோம். அது போக ஈமச் சடங்குகளுக்கு இப்படி கொடுத்துட்ருக்கிற காலத்தில் கல்வியாளர்கள் எல்லாம் எங்கள் கூட இணைஞ்சு பயணிக்கிறப்போ அவங்களோட வேண்டுகோளுக்கு இணங்க நலிவடைந்த பீளமேடு வாழ் மக்களுக்கு ஏதாச்சும் செய்யணும் அப்படிங்கிறக்காக இந்த வழிமுறைகளை பின்பற்றி அவங்களோட வழிமுறைகளை அவங்க சொன்ன வழிமுறைகளை பின்பற்றி இந்த நிகழ்ச்சி தொடங்கப்பட்டு உதவித்தொகை வழங்கப்படுகிறது, மருத்துவ உதவித்தொகை வழங்கப்படுகிறது. கோவை கார்ப்பரேஷனுக்கு சேர்ந்த பள்ளிகள் பீளமேட்டில் 2 பள்ளிகள் இருக்குது. அந்த பள்ளிகளுக்கு வாட்டர் பியூரிஃபையர் போட்டு கொடுத்து ஆனுவல் மெயின்டெனன்ஸ் பண்ணி வருஷம் ஒருக்க தொட்டியை க்ளீன் பண்ணி தர்றது, இது மாதிரி பள்ளிகளுக்கும் சில எங்கள் சுகாதார செயல்களை செஞ்சுட்டு வர்றோம்.